ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எக்கனாமிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி எல்லா டாப்பிக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் வந்து 20 கேள்வி கேட்குறாங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்ன? இந்திய பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். ஓகேங்களா? இந்திய பொருளாதாரம் +2 பாலிட்டி, அப்புறம் யூனிட் 6 அப்படி நம்ம முடிச்சிடணும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது யூனிட் 6 தான். ஏன்னா அது அதிகமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அப்போ பாலிட்டி, இந்திய பொருளாதாரம். இப்போது நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தா இந்திய பொருளாதாரம். இது வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லியிருக்கேன்ல. ஃபுல்லாக அந்த வீடியோ என்னென்னா ஆல்ரெடி இப்போ வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். நான் என்ன ஃபஸ்ட் எடுத்து என்ன சொல்லுவேன்னு. ஒரு நல்ல ஒரு வேட்டு ஸ்டடி தான் நான் எப்பப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல வேட்டு ஸ்டடி வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்மள இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த அகாடமி இருந்தாலும் சரி, தெளிவாக ஒரு பாடம் கூட மிஸ் ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? ஒரு பாடம் கூட மிஸ் ஆகாத மாதிரி ஒரு நல்ல ஒரு வேட்டு ஸ்டடி எக்கனாமிக்ஸ்க்கு வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சு. நம்ம அளவுன்னு சொல்ல வேணாம். ஒரு நல்ல ஒரு வேட்டு ஸ்டடி. அப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் சொல்லுவேன். ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா உடனே நான் என்ன சொல்லுவேன்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ப்ரீவியஸ் கொஷின் பாருங்கள். அப்போ புக்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் புக்லேயே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. புக்கில் படித்து முடிச்சது போக ஃப்ரீ இருக்க டைமில் இந்த மாதிரி புக்கு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி புக்கில் ஜாலியாக படிக்கணும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி புக்கில் நம்ம ஜாலியாக படிச்சுட்டு போகணும் அப்படின்னு அதே சொல்லியிருக்கேன். இப்படியே ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம விருப்பம் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது எந்த புக்குக்குன்னா, ஸ்கூல் புக்குக்கு தான். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகேயா? சரி, இப்போ எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்தலாமா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேட்டு ஸ்டடி எடுத்துக்கலாம், இப்போ புக்கு எடுத்துக்கலாம். அந்த வேட்டு ஸ்டடியில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இப்போ எக்கனாமிக்ஸ் தானே பார்க்குறது. எக்கனாமிக்ஸில் வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்டில் இந்திய பொருளாதாரம் இருக்கா? 11th ஸ்டாண்டர்டில் இந்திய பொருளாதாரம் இருக்குது. இப்போ 11th புக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 11th புக்கில் இந்திய பொருளாதாரம் இருக்குல்ல, இந்திய பொருளாதாரம் வந்து 7வது லெசன் நினைக்கிறேன். அந்த 7வது லெசனில் 7வது லெசன் தானே? ஆமாம், 7வது லெசன் 147. ஓகேவா? இந்த 147 நம்ம எடுத்துக்கலாம். 147ல் இப்போ பார்த்துக்குங்க. இப்போ இதுதான் வந்து அந்த லெசன். புரிஞ்சிச்சா? இதுதான் அந்த லெசன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் டேட்டா பொறுத்து இருக்குது. எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும். புரிஞ்சிச்சா? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படித்தோம். அது எப்படி கரண்ட் ரிலேட்டடாக படிக்கிறது அதை சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இங்கே ஒரு பேரா காமிக்கிறேன்ல, அந்த பேரா நல்லா எல்லாம் கவனிங்களேன். இப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, அப்புறம் மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி குறியீடுலாம் இருக்குதுல்ல. இப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1972 இந்த பூடா நாட்டை சேர்ந்த ஜிக்மே சிங்கியா வந்து அவர் வந்து படிப்பீங்க. இதுலனா 10th புக்கில் படிப்பீங்க. 10th ஃபஸ்ட்டு பாடத்தில் இருப்பார் எக்கனாமிக்ஸில். அவர் படிப்பீங்க. அவர் வந்து ஒரு பம்பாயில் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அது வந்து மனிதவள மேம்பாட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த 2008 இருக்குது பார்த்தீங்களா, 2008 ஜூலை 8 அவங்க வந்து ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க பூனா நாட்டில். அப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு இருக்குல்ல, அதில் வந்து இந்தியா இருக்குல்ல, புக் டேட்டா படி 130 இருக்குது. ஆனால் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடில் இந்தியா இருக்குதுல்ல, இப்போது ஃபஸ்ட்டு புக் டேட்டா படி 126 தான் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்குல்ல, இப்போது 118 இருக்குதுங்க. 118 போட்டிருக்காங்க. 118 இடத்துல இருக்குது. மகிழ்ச்சி தானே, நம்ம மகிழ்ச்சியான நாட்டில் இந்தியா வந்து 118 இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, இப்போ இந்தியா வந்து இருக்கா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை தர குறியீடு இருக்குல்ல, வாழ்க்கை தர குறியீடு வந்து இந்தியா இருக்குல்ல, இந்தியா வந்து இப்போ இந்தியாவோட வாழ்க்கை தர குறியீடு என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து தமிழ்நாடு பற்றி நம்ம படிக்க போகிறோம். தமிழ்நாடோட வாழ்க்கை தர குறியீடு என்ன? இப்போ தமிழ்நாடு வாழ்க்கை 2025 வாழ்க்கை தர குறியீடு பார்த்தீங்கன்னா 87.6% வந்து வாழ்க்கை தர குறியீடு இருக்குது. அப்போது ஜிடிபியோட இதில் என்ன, அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்கள். இப்போ இந்த பேரை ஒன்று காமிக்கிறேன்ல, உலக வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரத்தின் வரிசை இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குதுன்னு புக் டேட்டாவில் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. புரியுதா? இந்தியா வந்து 4வது இடத்துல பொருளாதாரத்தில் இருக்குது. அதை பார்க்கணும். புரிஞ்சிச்சா? அதையும் பார்த்து முடிக்கணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேளாண்மையில் 60% இருக்கும். இந்த 60% இன்னும் மாறலை. ஆனால் வேளாண் சார்ந்த நடவடிக்கையில் இந்தியா வந்து புக் டேட்டா படி 17% இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. ஓகேவா? 16% இருக்குது. இப்போ ஜிடிபியில் வந்து இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. புக் டேட்டா இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக 4வது இடத்துல இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போது ஜிடிபியில் இந்த பேரா பார்த்துட்டிங்கன்னா G20 இருக்குல்ல, G20ல் 9th பிளேஸ் இருக்கும். ஆனால் இப்போ
4th பிளேஸில் இருக்குது. G20 மாநாட்டில் 4th பிளேஸில் இருக்குது. இதுலேயும் முக்கியமானது என்ன தெரியுமா? முக்கியமானது பார்த்துட்டிங்கன்னா மக்கள் தொகை இருக்குல்ல, மக்கள் தொகையில் வந்து சீனா தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சா? சீனா தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ 2023, 25 அந்த கேப்பில் 23 வந்து நம்ம இந்தியா வந்து சீனாவை தாண்டிடுச்சு. ஓகேயா? 25ல் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது இந்தியா. இந்தியா பாப்புலேஷனில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு. வேர்ல்டு வைடில் பார்த்துட்டிங்கன்னா 17.18% பீப்புள்ஸ் வந்து நம்ம இந்தியா வந்து பாதி பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? சீனா வந்து 2வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு புக் டேட்டா படி சீனா தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படி நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப முக்கியமானது. நாங்கள் இப்போ காமிக்கிற டேட்டா ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எனக்கு வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ 1921 இருக்குல்ல, மக்கள் தொகை அது அதிகரிச்சிச்சு. அதனால் வந்து பெருமளவு நாடு நம்ம சொல்லிடுறோம். அப்புறம் 51 வந்து சிறுவளவு, 61 வந்து மக்கள் தொகை அதிகரிப்புன்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதெல்லாம் எதனாலன்னா இந்த பிளேக்கு காலரா வந்ததுனால. இப்போது நம்ம ரீசெண்டாக இந்தியாவில் வந்து கொரோனா வந்துச்சுல்ல, ஆனால் இப்போ கொரோனா வந்த காலத்தை நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அது கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா தானே. அப்போ அங்கே வரும் கொரோனா வந்து வைரஸ் எப்போ பரவச்சு 2019 பரவச்சு, 2020 இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இந்தியன் வந்து 2023 54 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. 54 லட்சம் பேர் இறந்துட்டு அதில் மக்கள் தொகையில் வந்து 0.04% வந்து இறந்துருக்காங்க. அப்போது அந்த கொரோனா பீரியட் வந்துச்சுல்ல, 20-22 பீரியட் வந்து கொரோனா காலம் அல்லது பாராசிபிக் காலம்னு சொல்கிறாங்க. புரியுதா? பாராசிபிக் காலம்ங்கிறது எதை சொல்கிறோம்? 20-22 பாராசிபிக் காலம்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? அப்போது எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா, காலரா பிளேக் வரும்போது, இன்ஃப்ளூயன்ஸா வரும்போது இந்த மாதிரி பஞ்சம் வந்துச்சு. அப்போ வந்து இது வந்து மக்களுக்கு வந்து 11-21 அப்படி சொல்கிறாங்க. அப்போது நமக்கு ரீசெண்டாக கொரோனா வந்துச்சுல்ல, அப்போ எதை நம்ம வந்து 20-22 கொரோனா காலம் பாராசிபிக் காலம் நம்ம பார்க்கணும்ல. இப்படி பார்த்து ரிலேட்டடாக படிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே பாருங்களேன், பிறப்பு விகிதம்லாம் வருதா? பிறப்பு விகிதம் என்ன? 2011 21/8 பிறப்பு விகிதம். அப்போ பிறப்பு விகிதம் வந்து 7.11. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா பார்க்கணும்ல. பாருங்கள், 24 வந்து 15.98 பிறப்பு விகிதம். அப்போ 9.39 இறப்பு விகிதம். 25ல் 15.76 இறப்பு விகிதம் வந்து 1.1. அதில் குறைவு என்ன? 3.1% குறைஞ்சிருக்கு. இப்படி ரிலேட்டட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ரிலேட்டடாக வரும். புரிஞ்சுதா? எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ இதெல்லாம் பாருங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் மக்கள் தொகை இருக்குல்ல, 2011 350 பேர் இருந்தாங்களாம். இப்போ 24ல் 482 பேர் இருக்காங்க. 25ல் 492 பேர் இருக்காங்க. புரிஞ்சிச்சா? அப்போ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா தானே பார்ப்பாங்கண்ணே. அடுத்து பாருங்கள், மக்கள் தொகையில் 2011ல் 1000 ஆண்களுக்கு பெண்கள் வந்து 940 இருக்காங்களாம். இப்போ 2025 டேட்டா படி தமிழ்நாட்டில் 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்களாம். இப்போ அதே மாதிரி கல்வி விரிவு எவ்வளோ, அடுத்து வாழ்க்கை தரக்கூடிய எவ்வளோ பெர்சன்டேஜ், மனித வளத்தில் எவ்வளோ பெர்சன்டேஜ். புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், மைக்காங்கன்னு ஒன்று இருக்கும். மைக்காவில் வந்து புக் டேட்டா படி ஃபஸ்ட் இடம். ஆனால் இப்போ 2024 டேட்டா படி மைக்காவில் 8வது இடத்துக்கு போயிட்டாங்க. இந்தியா எத்தனை இடத்துக்கு போயிடுச்சு? 8வது இடத்துக்கு போயிடுச்சு. அதை நம்ம பார்த்துக்கணும். புரியுதா? இப்போ வந்து இப்போ நிலக்கரி இருக்குதுல்ல, நிலக்கரியில் வந்து 3வது இடத்துல புக் டேட்டா படி 3வது இடம். ஆனால் இப்போ ரீசெண்டாக 24 டேட்டா படி 2வது இடத்துல இருக்குது. அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 968.6 இருக்கும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ரிலேட்டட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நமக்கு வந்து புவியியல் படிக்கிறது புவியியலுங்கிற பாருங்கள், சாரி, எக்கனாமிக்ஸ் படிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் பண்ணி படிங்க. எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எங்கேருந்து எங்கே தேடி கண்டுபிடிக்க டைம் ஆகும். வேறு மக்கள் தொகை இடத்துக்கு கூட நான் போட்டிருக்கேன். 25ல் 146 கோடி இருக்குது. புரிஞ்சிச்சா? அதில் பர்சன்டேஜ் எவ்வளோ? சராசரி ஆடு வளர்ச்சி எவ்வளோ? 0.89% சராசரி. இது இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிங்க. எக்கனாமிக்ஸ் ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். புரிஞ்சிச்சா? உங்களுக்கு இது வந்து புக் டேட்டா பார்த்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா இதை வந்து நம்ம ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து யாராவது புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.